அதிகாரத்தை கேள்வி கேட்க துடிக்கும் தமிழக மக்களே, இது வேல்ஸ் மீடியா தமிழ். நான் உங்கள் அம்மா கோபி. மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்றது பிரம்மாண்ட அரசியல் மாநாடா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய விடியா திமுக அரசின் கோட்டையை அதிர வைத்த ஒரு நிலநடுக்கம் அப்படி என்று தான் இந்த மாநாட்டை சொல்ல வேண்டும். அந்த மாநாட்டுக்கு நானும் போயிருந்தேன். அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா லட்சோப தொண்டர்கள், அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐயா ஜி.கே. வாசன் கட்சியை சேர்ந்தவர்கள், இப்படி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து மதுராந்தகத்தையே ஸ்தம்பிக்க வைத்தனர். ஜிஎஸ்டி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நான் கண்ணால் பார்த்தேங்க, கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு புறங்கள் வாகனங்கள் வந்து ஸ்தம்பித்து நின்றன. அப்படியே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து தான் வந்து அந்த மாநாட்டு பந்தலையை அடைய முடிந்தது. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஜனத்திரள், மிகப்பெரிய தொண்டர்கள் கூட்டம். இந்த மாநாட்டு எழுச்சி ஒன்றை தெளிவாக காட்டியது. அது வந்து இந்த விடியா திமுக அரசின் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்பதை தெல்ல தெளிவாக தோலுரித்து காட்டியதுதான் மதுராந்தகம் மாநாடு என்று சொன்னால் அது மிகையாகாது. எடப்பாடியாரும் அண்ணன் டிடிவி தினகரனும் கைகோர்த்த அந்த நொடி அறிவாலயத்தின் அஸ்திவாரத்தை கலகலக்க வைத்து விட்டது. 8 ஆண்டுகளாக பகைன்னா கருத்து வேறுபாடு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு தாய் பிள்ளைகள், பங்காளிகள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்தார்கள். ஒரே கை குலுக்களில் அந்த பகை முடிவுக்கு வந்தது. இதை அறிவாலயத்தால் ஜீரணிக்க முடியவில்லை. அமைச்சர்களை அலற வைக்கும் மதுராந்தகம் மாநாட்டின் பின்னணி என்ன? அது எப்படி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடைபெற்றது? வாருங்கள் அலசுவோம்.